வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 13,000 விவசாயிகளுக்கு 25 கோடி ரூபாய் நிவாரணத்திற்கான ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததற்கு கண்டனம். 5ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம். விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 13,000 விவசாயிகளுக்கு 25 கோடி ரூபாய்க்கான நிவாரணத்திற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்தது. தென்பெண்ணை சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் கிராமப்புற பகுதிகளை நீரில் மூழ்கடித்தது. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் புகுந்து வயல்வெளிகள் நீரில் மூழ்கின. புதுச்சேரி, ஏனாம், காரைக்காலில் 9,981 ஹெக்டேர் விவசாய பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. மொத்தமாக 13,000 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 12,000 ரூபாய் என 25 கோடி ரூபாய் நிவாரணம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலும் செலுத்தப்படுகிறது. வங்கியில் நிதி செலுத்துவதற்கான ஆணையை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் மற்றும் விவசாயிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி 2025 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற உள்ளது. இதன் தொடக்க விழா புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கலை பண்பாட்டுத்துறை மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் திருமுருகன், முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த கண்காட்சியில் 60 அரங்குகளில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இதர புத்தகங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையில் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இருந்து பதிப்பாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். குரும்பாப்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 5ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 5ஆம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதியத் தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்கான செயலரின் அறிவுறுத்தல்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இந்த கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த பிரச்சனையில் புதுச்சேரி அரசு தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும், இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் நடைபெற்ற காசநோய் விழிப்புணர்வு முகாமில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக 100வது நாள் காசநோய் விழிப்புணர்வு முகாம் வில்லியனூர் ரமேஷ் திரையரங்கு வளாகத்தில் நடைபெற்றது. இம்முகாமை புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்து காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உலக சுகாதார மைய மருத்துவ அதிகாரிகள் டாக்டர் ரொட்ரிகோ ஆஃப்ரின், டாக்டர் ரஞ்சனி ராமச்சந்திரன், டாக்டர் மினிதா, டாக்டர் சாஹிரா
டாக்டர் வெங்கடேஷ், டாக்டர் கவிதா, வாசுதேவன், டாக்டர் சந்திரசேகர், வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் பாமகள், கவிதை மற்றும் திமுக தொகுதி செயலர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், தொமுச தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ஏழுமலை, மிலிட்டரி முருகன், சேகர், கலைமணி, முருகையன், பாலு, தயாளன், ரகு, அபிமன்னன், வீரமுத்து, மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையையொட்டி முத்தியால்பேட்டையில் வீடுதோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நேற்று இரவு 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சுமார் 2000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களை இந்தியன் வங்கி மேலாளர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு பணியிட மாற்றம், பணி நீக்கம் செய்யும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கும் இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க பூரணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கடசுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கடசுப்பிரமணியன் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர்களுக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார். பணியிட மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் 3 மாதங்களில் சரியான வழிகாட்டுதல் பின்பற்றப்படவும், மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியினை நாம் தமிழர் கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைத்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மணிபாரதி, காமராஜ், ரமேஷ், வினோத், பாலாஜி, வேலவன், முகுந்தன், வீராசாமி, பாலன், ரவிக்குமார், வீரப்பன், பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கிற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்சி. இவரது மாணவி தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராகவும் உள்ளார். இந்நிலையில் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாராகிளைடிங் செய்து காதலை வெளிப்படுத்திய நிலையில் கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ஆழ்கடலுக்கு அடியில் திருமணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். மேலும் தீபிகா மற்றும் ஜான் டி பிரிட்டோ ஆகியோர் கடந்த ஆண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி ஆழ்கடல் பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் 50 அடி ஆழத்தில் திருமண அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருமண கோலத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி திருமணம் செய்து கொண்டனர். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி புதுச்சேரியில் பத்ம மகான் விருது வழங்கும் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. புதுச்சேரியில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும், அவர்களின் பயணங்களை பகிர்ந்து இளைய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில்
இந்தியாவின் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிலவுகளான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களை அன்புடன் அழைத்துள்ளனர். இந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்ததை போற்றுவதாகவும், இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். இதன் முக்கியத்துவத்தை இது மேலும் உயர்த்தியுள்ளது. பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சார மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது. இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம், கலை மற்றும் வரலாறு ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலாவுக்கான பிரதான இடமாக நிலைநாட்டும். மேலும் பல்வேறு துறைகளிலிருந்து மாணவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து அவர்களில் பரிசுத்தமான முன்மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்து இந்தியாவின் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொடுக்கின்றது. இந்த நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் கலாச்சார காலண்டரின் முக்கிய தருணமாக அமைவதுடன் அதில் தலைமை பொறுப்பாளர்கள், சிந்திக்கின்றவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான சாதனைகளை கொண்டாடி எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவித்து புதுச்சேரி கலை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவுக்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூரில் நடைபெற்றது. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூரில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலர் கண்ணன், கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலர் ராமதாஸ், கோட்டக்குப்பம் நகர செயலாளர் கணேசன் முன்னிலையில் நடைபெற்றது. கிளியனூர் ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம், வானூர் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். விழுப்புரம் மாவட்ட செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சி.வி. சண்முகம் சிறப்புரையாற்றினார். மற்றும் அனைத்துலக எம்.ஜி.ஆர். மன்ற தலைவர் டி.கே.எம். சென்னையா சிறப்புரையாற்றினார். நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலர் எழில்ராஜ், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலர் கோகுல்ராஜ், வழக்கறிஞர் தியாகராஜன், வானூர் ஒன்றிய எம்.ஜி.ஆர். மன்ற செயலர் குணசேகரன், வானூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலர் வீரப்பன், ஒன்றிய விவசாய அணி செயலாளர் கார்த்திகேயன், வானூர் ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் ரமேஷ், வானூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெகநாதன், ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் ஆறுமுகம், ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் பாலகிருஷ்ணன், ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் திருமதி மாலா, கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் திருமதி மைதிலியம்மாள் மற்றும் வானூர், கிளியனூர், கண்டமங்கலம், கோட்டக்குப்பம் பகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15 லட்சம் ரூபாய் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் பனந்தோப்பு தெற்கு லேஅவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் அழகேசன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள்: புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 13,000 விவசாயிகளுக்கு 25 கோடி ரூபாய் நிவாரணத்திற்கான ஆணை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததற்கு கண்டனம். 5ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம். விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.